உடல் எடை குறையணும் அப்படின்றது நிறைய பேருக்கு நம்ம நிறைய ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி தான் இந்த வயிறு பகுதி தொப்பை அப்படின்றது. இந்த மெனோபாஸ் டைம்ல பெண்களுக்கு என்னதான் பண்ணாலும் எனக்கு தொப்பையே குறையல அப்படின்னு சொல்றீங்க. தொப்பை குறையாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? இது ஏங்க வந்துச்சு? நிறைய பெண்கள் கரெக்டாக சொல்வீங்க, எனக்கு வந்து 2 டெலிவரிங்க, 2மே சிசரியன் தான் ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி உடல் எடை அதிகரிக்க ஆரம்பிச்சுது அப்படின்னு சொல்றீங்க. அதே மாதிரி தான் தைராய்டு தொடர்பான பிரச்சனைகள் நிறைய பெண்களுக்கு ஏற்படுது. இந்த தைராய்டு ப்ராப்ளம், அதாவது ஹைப்போதைராய்டிசம், உங்களுடைய டிஎஸ்ஹெச் லெவல் 8, 9 இதை தாண்டி நிறைய பேருக்கு 15, 20 இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா? இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு தான் நம்ம உடல் எடை குறையிறதுக்கு என்னதான் சிகிச்சை எடுத்தாலும் ரிசல்ட்டே தெரியாத மாதிரி இருக்குதுங்க. அப்போ ரிசல்ட்டே தெரியாம இருக்கு, ஏன் நமக்கு இந்த உடல் எடை குறையாமலே இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான் ரீசன். அப்போ ஹார்மோன் இம்பேலன்ஸ் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம். ஹார்மோன் இம்பேலன்ஸ் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்தினால எவ்வளோ முயற்சி செய்தும் நமக்கு உடல் எடை குறையாம இருக்கு. அதுவும் பெண்களை பொறுத்த வரைக்கும் இப்போ நிறைய பேருக்கு உட்கார்ந்துட்டே ஜாப் இருக்கு, மணிக்கணக்கில். ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, காலையில் 9 o'clock உட்காந்துனா நைட்டு 11, 12க்கு தாங்க நான் அந்த சீட்டை விட்டு எந்திரிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நீங்கள் சீட்டில் உட்காந்து சிஸ்டம் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா பாடியில் நிறைய நெகட்டிவான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். அதில் ஒன்று தான் உடல் பருமன் மற்றும் வயிறு பகுதியில் ஏற்படக்கூடிய அதிகமான தொப்பை